வணக்கம். இது நம்மளோட வேர்ல்ட் வார் 1 சீரீஸ்ல 3வது எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ரீகேப் ஒண்ண பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட் 1914ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஆர்ச்டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினண்ட் ஆஃப் ஆஸ்திரியா கொல்லப்படுறார். அதுக்கப்புறம் அவரோட மரணத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர் 1914ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி செர்பியா மேல அவங்க போர் தொடுக்கிறாங்க. சோ இப்ப அபிஷியலா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மற்ற முக்கியமான ஐரோப்பிய நாடுகளும் இந்த போர்ல வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனி என்ன யோசிக்கிறாங்கன்னா, பிரான்ஸை நம்ம குயிக்கா வீழ்த்தணும், 40 நாட்கள்ல அவங்களை குயிக்கா வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு ஸ்லீஃபன் பிளான் அப்படின்ற ஒரு புது பிளான் ஒண்ணு போடுறாங்க. ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பிளான் அது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பிளானை பேஸ் பண்ணி பெல்ஜியம் வழியா உள்ள புகுந்து பிரான்ஸோட நார்த் சைடு அட்டாக் பண்ணி கம்ப்ளீட்டா பிரான்ஸை நாக் அவுட் பண்ணிடலாம், தோக்கடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. சோ இந்த வீடியோவை பொறுத்தளவுல ஜெர்மனியோட இந்த முயற்சி இருக்கு இல்லையா, அது வெற்றிகரமா முடியுதா, தோல்வியில போய் முடியுதா அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல ட்ரென்ச் வார்ஃபேர் பத்தியும் பார்க்க போறோம். அப்புறம் இந்த வீடியோல முக்கியமான நிறைய போர்களை பத்தி நம்ம பேச போறோம். பேட்டில் ஆஃப் த ஃப்ரான்டியர்ஸ், பேட்டில் ஆஃப் மான், பேட்டில் ஆஃப் லியேஜ், இப்படி நிறைய முக்கியமான போர்கள் பத்தியும் இந்த வீடியோல பேச போறோம். சோ இப்ப நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஜெர்மனி பிரான்ஸுக்கு எதிராக போர் அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி பிரெஞ்சு படைகளோட ஜெர்மன் படைகள் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. லக்சம்பர்க் வழியா ஜெர்மன் படைகள் பிரான்ஸோட எல்லைக்கு போறாங்க. போய் அங்க இருந்து பிரெஞ்சு படைகளோட அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஜெர்மனியை பொறுத்தளவுல அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, பிரான்ஸோட நார்த் சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. சோ இப்ப ஜெர்மனியோட பெரும்பான்மையான படைபலத்தை அவங்க பிரான்ஸோட நார்த் சைடுக்கு அனுப்புறாங்க. பெல்ஜியம் வழியா உள்ள புகுந்து பிரான்ஸுக்குள்ள என்டர் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்றாங்க. பட் இருந்தாலும் ஜெர்மன் படைகள் என்ன பண்றாங்கன்னா, சவுத்தையும் அட்டாக் பண்றாங்க. சோ ஏன் இந்த விஷயத்தை அவங்க பண்றாங்கன்னா, பிரெஞ்சு படைகளை கன்ஃபியூஸ் பண்ணும். இப்ப நம்மளோட போக்கஸ் வந்து பிரான்ஸோட நார்த் தான் அப்படின்றது பிரெஞ்சு படைகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. சோ அதனால சவுத்தையும் அட்டாக் பண்ணலாம், பிரெஞ்சு படைகளை டைவர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம நார்த்ல என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை ஒவ்வொன்றா பார்ப்போம். பிரெஞ்சு படைகள் ஃபர்ஸ்ட் பெல்ஜியம் கிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அவங்க பெர்மிஷன் கேட்கறாங்க. நாங்க உள்ள போகணும், போய் அடுத்து பிரான்ஸுக்கு போகணும், சோ எங்களை உள்ள அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கேட்கறாங்க. பெல்ஜியம் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. சோ அதுக்கப்புறம் ஜெர்மனி என்ன பண்றாங்கன்னா, பெல்ஜியம்குள்ள அவங்க என்டர் ஆகுறாங்க. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அவங்களோட படையெடுப்பை ஸ்டார்ட் பண்றாங்க. பெல்ஜியம்குள்ள அவங்க என்டர் ஆகுறாங்க. இப்ப பெல்ஜியம் நாட்டு மன்னர் ஆல்பர்ட் தி ஃபர்ஸ்ட் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. ட்ரீட்டி ஆஃப் லண்டன் படி பெல்ஜியமோட நியூட்ரலிட்டியை ஐரோப்பிய நாடுகள்லாம் மதிக்கணும், பட் அதை மீறி ஜெர்மனி எங்க நாட்டுக்குள்ள வந்திருக்காங்க, சோ நீங்க எங்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. சோ பிரிட்டனும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஜெர்மன் படைகளோட சண்டை போடுங்க, நாங்க சீக்கிரம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸை வந்து கொடுக்குறாங்க. சோ இப்ப ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஜெர்மன் படைகள் லியேஜ் அப்படின்ற ஒரு நகரத்துக்கு போய் சேர்றாங்க. பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய லியேஜ் அப்படின்ற ஒரு நகரத்தை அவங்க போய் சேர்றாங்க. இந்த நகரத்தை பொறுத்தளவுல இந்த நகரத்துக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் உண்டு. பெல்ஜியம் நாட்டோட ஒரு ரயில்வே ஹப்பா அந்த நகரம் இருந்தது. சோ அந்த நகரத்தை கைப்பற்றினாதான் ஜெர்மன் படைகளால அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து மற்ற பகுதிகளுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொன்னது போல ஜெர்மன் படைகளோட பிளான் என்னன்னா, 40 நாள்ல இந்த போரை முடிக்கணும், பிரான்ஸை காலி பண்ணணும் அப்படின்றதுதான் ஜெர்மனியோட பிளான். சோ அப்ப படைகள் வேகமா மூவ் ஆகணும், படைகளுக்கு தேவையான பொருட்களும் வேகமா மூவ் ஆகணும். அப்படி படைகளுக்கு தேவையான அந்த பொருட்கள், இந்த சப்ளைஸ் எல்லாம் வேகமா மூவ் ஆகணும்னா லியேஜ் அப்படின்ற இந்த நகரத்தை கைப்பற்றணும். அங்க இருக்கக்கூடிய அந்த ரயில்வே நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி தான் அந்த பொருட்களை வந்து மூவ் பண்ண முடியும். சோ இப்ப ஜெர்மன் படைகள் என்ன பண்றாங்கன்னா, கடுமையா சண்டை போடுறாங்க. சீக்கிரமா இந்த நகரத்தை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு பிளானோட கடுமையா சண்டை போடுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க எதிர்பார்த்தது போல வேகமா அந்த நகரத்தை அவங்களால கேப்சர் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஜெர்மனியோட பிளான் என்னவா இருந்ததுன்னா, லியேஜ் நகரத்தை 2 நாட்கள்ல நம்ம கைப்பற்றிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. பட் அந்த மாதிரி வேகமா அவங்களால கைப்பற்ற முடியல. ஏன்னா அந்த நகரத்தை பொறுத்தளவுல பெல்ஜியம் நாட்டுக்காரங்க நல்லா டிஃபெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. நிறைய கோட்டைகள், ஸ்ட்ராங்கான ஃபோர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. சோ அந்த பெல்ஜியம் டிஃபென்ஸ் அங்க ஈஸியா அவங்களால பிரேக் பண்ண முடியல. கடுமையா அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடைசியில ஜெர்மன் படைகள் அவங்களோட ஹெவி ஆர்ட்லரி எல்லாம் வர வைக்கிறாங்க. அப்புறம் ஹெவி ஆர்ட்லரியை யூஸ் பண்ணி, அதுல பெரிய பீரங்கிகள் எல்லாம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கோட்டைகளையா தகர்க்கிறாங்க. கடைசியில அந்த நகரத்தை கம்ப்ளீட்டா கேப்சர் பண்றாங்க. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி அந்த நகரம் ஜெர்மனியோட கட்டுப்பாட்டு கீழே வருது. சோ இப்ப ஹெவி ஆர்ட்லரி வரதுக்கு ஏன் டைம் ஆகுதுன்னா, எப்பவும் படைகள் வந்து ஈஸியா உள்ள போயிடலாம்.
அவங்க ஈஸியா மூவ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். பட் ஹெவி ஆர்டிலரி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ அந்த வகையில ஜெர்மன் ஹெவி ஆர்டிலரி கொஞ்சம் லேட்டா தான் வந்து சேருது. சோ அது வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த லியேஜ் நகரத்தை ஈஸியா கேப்சர் பண்ண முடியுது, அவங்க டிஃபென்ஸை பிரேக் பண்ண முடியுது. சோ இப்ப ஜெர்மன் படைகளை பொறுத்தளவுல 2 மிஸ்டேக்ஸ் அவங்க பண்றாங்க. ஒன்னு, அவங்க எதிர்பார்த்தது போல லியேஜ் நகரத்தை அவங்களால சீக்கிரம் கைப்பற்ற முடியல, அங்க நிறைய டைம் வேஸ்ட் பண்றாங்க. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ் படைகளுக்கும் பிரெஞ்சு படைகளுக்கும் தயாராகிறதுக்கு நிறைய டைம் கிடைக்குது. சோ ஃபியூச்சர்ல ஜெர்மன் படைகள் பிரான்ஸ்குள்ள என்டர் ஆகும்போது அவங்கள எதிர்கொள்வதற்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்குது. இது போக இந்த காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட்டும் நடக்குது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பிரிட்டிஷ் எக்ஸ்பெடிஷனரி போர்சஸ் பிரான்ஸுக்கு வந்து சேர்றாங்க. சோ எக்ஸ்பெடிஷனரி போர்சஸ்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு நாட்டோட படைகள் வேற ஒரு நாட்டுல போய் அவங்க சண்டை போடுறாங்கன்னா அவங்கள எக்ஸ்பெடிஷனரி போர்ஸ்வாங்க. சோ இந்த எக்ஸ்பெடிஷனரி போர்ஸ்ல இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப டஃப்பான வீரர்களா இருப்பாங்க. ஏன்னா வேற நாடுகள்ல போய் சண்டை போடும்போது அங்க எப்படி என்ன மாதிரியான சூழல் இருக்கும்னு தெரியாது. சோ அந்த டஃப் கண்டிஷன்ஸ்ல ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல டஃப்பான ஒரு சோல்ஜர்ஸா அவங்க இருப்பாங்க. சோ இப்ப ஆகஸ்ட் 16ஆம் தேதி பிரிட்டிஷ் படை வீரர்களும் பிரான்ஸுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சோ இப்படி ஜெர்மன் படைகள் லியேஜ் நகரத்தை கைப்பற்றுவதற்கு அதிகமான டைம் எடுக்கும் போது அந்த டைமை பிரிட்டிஷ் படைகளும் பிரெஞ்சு படைகளும் ரொம்ப அருமையா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது போக ஜெர்மன் படைகள் இன்னொரு பெரிய ஒரு தவறையும் பண்றாங்க. அவங்க லியேஜ் நகரத்தை கைப்பற்ற முடியல அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது, வேகமா கைப்பற்ற முடியல அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது அவங்களுக்கு பெரிய லெவல்ல கோபம் வருது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுது. சோ அந்த கோவத்தை அவங்க பெல்ஜியம் மக்கள் மேல காட்டுறாங்க. ஏறக்குறைய 6000 பொதுமக்களை அவங்க சுட்டுக் கொள்றாங்க. மற்ற மக்களையும் அவங்க ரொம்ப மோசமா நடத்துறாங்க. சோ இது பார்த்தோம்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பிரெஞ்சுக்காரங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமையுது. அவங்க பெல்ஜியம்ல ஜெர்மன் படைகள் என்னென்ன தவறுகள் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பக்காவா டாக்குமெண்ட் பண்ணி ஆவணப்படுத்தி அதை வந்து மற்ற ஐரோப்பிய நாடுகள்ல அதை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. அந்த செய்திகளை வந்து அவங்க பரப்புறாங்க. சோ ஜெர்மன் படைகள் பெல்ஜியம்ல ஏகப்பட்ட அட்டூழியங்கள் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த மற்ற எல்லா ஐரோப்பிய நாடுகள்லயும் அவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. சோ இப்ப நியூட்ரலா இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கும் இல்லையா, அந்த நாடுகள்லயும் மக்கள் ஜெர்மனிக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப ஜெர்மனி செய்த இந்த தவிர பிரிட்டிஷ்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் ஒரு நல்ல ஒரு ப்ரொபகண்டா டூலா அவங்க யூஸ் பண்றாங்க. சோ இப்படி சில தவறுகளை ஜெர்மன் படைகள் செய்திருந்தாலும் அவங்க பெல்ஜியம்குள்ள வேகமா முன்னேறி போறாங்க. பிரான்ஸ் நோக்கி அவங்க முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி மான்ஸ் அப்படின்ற ஒரு நகரத்துக்கு வந்து அவங்க சேர்றாங்க. நகரம்னு சொல்ல முடியாது, ஒரு டவுனுக்கு வந்து சேர்றாங்க. அந்த டவுனை பொறுத்தளவுல பிரான்ஸோட பார்டர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு டவுன். ஜெர்மன் படைகள் மான்ஸுக்கு வந்து சேரும் போது பிரிட்டிஷ் படைகளும் பிரெஞ்சு படைகளும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த டவுன்லயே நம்ம ஜெர்மன் படைகளை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெர்மன் படைகளை மான்ஸ்ல அட்டாக் பண்றாங்க. சோ இந்த போர் பேர் தான் இந்த பேட்டில் ஆஃப் மான்ஸ். சோ இந்த போரை பொறுத்தளவுல பிரெஞ்சு படைகளும் பிரிட்டிஷ் படைகளும் நல்லா ஸ்ட்ராங்கா சண்டை போடுறாங்க. அதுவும் குறிப்பா பிரிட்டிஷ் படைகள் நல்லா ஃபுல் ஃபோர்ஸோட அவங்க நல்லா போல்டா ஃபைட் பண்றாங்க. பட் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா, பிரெஞ்சு படைகள் திடீர்னு அவங்க பின்வாங்குறாங்க. பிரெஞ்சு படைகள் பின்வாங்கும் போது அது பிரிட்டிஷ் படைகளுக்கு பெரிய ஒரு பிரச்சனையா போய் முடியுது. ஏன்னா பிரிட்டிஷ் படைகளோட ரைட் சைடு, அவங்களோட ரைட் பிளாங்க்னு சொல்லுவோம் இல்லையா, ரைட் பிளாங்க் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. சோ ஜெர்மன் படைகள் பிரிட்டிஷ் படைகளோட இந்த ரைட் சைடு அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. சோ வேற வழி இல்லாம பிரிட்டிஷ்காரங்களும் வேகமா பின்வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சு படைகளும் பிரிட்டிஷ் படைகளும் ஏறக்குறைய ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் அவங்க பின்வாங்குறாங்க. பின்னுக்கு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு 2 வீக்ஸ் பார்த்தோம்னா 2 வாரங்கள் கண்டினியூஸா அவங்க பின்னுக்கு போறாங்க. சோ இது வந்து தி கிரேட் ரிட்ரீட்ம்பாங்க. சோ இப்ப ஜெர்மன் படைகள் பிரான்ஸுக்குள்ள போனது மட்டும் இல்லாம பிரான்ஸுக்குள்ள அவங்க வேகமா முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் படைகளையும் பிரெஞ்சு படைகளையும் வேகமா பின்னுக்கு தள்ளி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல ஏறக்குறைய பாரிஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. பாரிஸ்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தூரம் வரைக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மான் அப்படின்ற ஒரு நதி இருக்கக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 250 கிலோமீட்டர்ஸ் பிரிட்டிஷ் படைகளும் பிரெஞ்சு படைகளும் பின்னுக்கு போயிருந்தாலும் இது வந்து ஒரு பிளான் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா ஆர்கனைஸ்டா தான் அவங்க ரிட்ரீட் ஆனாங்க. ஏதோ யூஸ்வலா படைகள் நிறைய நேரங்கள்ல சண்டை போட முடியாம பின்னுக்கு போகும்போது செதறி ஓடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓடல, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க வந்து ரிட்ரீட் பண்றாங்க. அவங்களோட ரியர் கார்ட்ஸும் வாங்க. இந்த ரியர் கார்ட்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா, ஒரு படையோட பேக் சைடு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் தான் ரியர் கார்ட்ஸும் வாங்க. சோ இப்போ ஒரு படை பின்வாங்கி போகுதுன்னா எதிரிகள் பின்னாடி விரட்டிக்கிட்டே வருவாங்க இல்லையா, அந்த எதிரிகளோட வேகத்தை கம்மி பண்றதுக்கும்
அந்த எதிரிகள் கிட்ட இருந்து இந்த படைகளை காப்பாத்துறதுக்கும் இந்த ரியர் கார்ட்ஸ் வந்து அந்த எதிரிகளோட சண்டை போடுவாங்க. ஸோ பின்வாங்கி போகும்போது சண்டை போட்டுக்கிட்டே அவங்க பின்வாங்கி போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ எதிரிகள் வேகமா ஃபாலோ பண்ணி வரும்போது அவங்கள ஸ்லோ டவுன் பண்றதுக்கு கண்ணி வெடி செட் பண்றதா இருக்கலாம், ரோட்ஸை டிஸ்ட்ராய் பண்றதா இருக்கலாம், நிறைய அப்டக்கிள்ஸ் எல்லாம் செட் பண்றதா இருக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் ரியர் கார்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க போடுற சண்டையை வந்து ரியர் கார்ட் ஆக்ஷன். இப்போ செகண்ட் வேர்ல்டு வார்லயே பார்த்தோம்னா கடைசியில பிரிட்டிஷ் படைகள் வந்து டன்கர்க்ல கடைசியில மாட்டிப்பாங்க இல்லையா, அப்போயும் பிரெஞ்சு ரியர் கார்டு வந்து ஜெர்மன் படைகளை அவங்க ஸ்டாப் பண்ணி சண்டை போட்டாங்க. ஸோ பிரெஞ்சு ரியர் கார்டு அங்க ஜெர்மன் படைகளோட சண்டை போட்டனாலதான் டன்கர்க்ல பிரிட்டிஷ் படைகளால ரொம்ப சேஃபா அவங்களால வெளியே போக முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் படைகளும் பிரெஞ்சு படைகளும் 250 கிலோமீட்டர்ஸ் பின்னுக்கு வந்திருந்தாலும் இது வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா ரியர் கார்டு ஆக்ஷன்லாம் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க ஸ்லோவா கரெக்டா ரிட்ரீட் பண்ணி அங்க வந்து சேர்ந்திருந்தாங்க. ஸோ இப்ப பிரெஞ்சு பிரிட்டிஷ் படைகளை பொறுத்தளவுல அவங்க ஃபுல்லா நல்லா ஸ்ட்ராங்கான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. பின்வாங்கி வந்திருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கண்டிஷன்ல தான் அவங்க இருந்தாங்க. பட் ஜெர்மன் படைகளை பொறுத்தளவுல இந்த பாயிண்ட்ல அவங்களுக்கு பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. யூஸ்வலா இந்த மாதிரி வேகமா ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் ஒரு நாட்டுக்குள்ள நீங்க போறீங்கன்னா படைகள் ஈஸியா உள்ள போயிருவாங்க. ஏன்னா படைகளை பொறுத்தளவுல அவங்களுக்கு வாகனங்கள்லாம் இருக்கும், வேகமா அவங்க ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் முன்னேறி போயிருவாங்க. பட் அந்த படைகளுக்கு தேவையான பொருட்கள்லாம் பின்னாடி வந்து சேரணும் இல்லையா, அதுல சிக்கல் இருக்கும். ஸோ சப்ளை லைனை மெயின்டைன் பண்றது டஃப்பான ஒரு காரியம். அது மட்டும் இல்லாம ஹெவி ஆர்டிலரி இந்த மாதிரியான ஹெவியான ஆயுதங்கள் எல்லாம் அங்க போர் முனைக்கு தூக்கிட்டு போறதும் கஷ்டம். ஏன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அங்க ஃப்ரண்ட்ல கொண்டு வரதுக்கு அதுக்கும் டைம் ஆகும். சோ இப்ப ஜெர்மன் படைகள் அங்க ஃப்ரண்ட்ல போய் சேர்ந்துட்டாங்க. பட் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் ஆயுதங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேராம இந்த பாயிண்ட்ல ஜெர்மன் படைகள் ரொம்ப வீக்கா ரொம்ப டயர்டா இப்ப இருந்தாங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா சொல்லணும்னா அந்த காலகட்டங்கள்ல ஜெர்மன் படைகளை பொறுத்தளவுல 15,000 படை வீரர்களுக்கு ஏறக்குறைய 1000 டன் பொருட்கள் வந்து தேவைப்பட்டது. சோ ஒரு 15,000 பேர் அங்க போர் முனையில சண்டை போடுறாங்கன்னா 1000 டன் பொருட்களை ஜெர்மனில இருந்து அனுப்பி வைக்க வேண்டியது இருந்தது. அது அவங்களுக்கு தேவையான உடையா இருக்கலாம், உணவா இருக்கலாம், டென்ட்டா இருக்கலாம், ஆர்டிலரி ஷெல்ஸா இருக்கலாம், துப்பாக்கிகளா இருக்கலாம். இந்த மாதிரி 15,000 சோல்ஜர்ஸுக்கு 1000 டன்னுக்கு பொருட்கள் வந்து அனுப்பணும். சோ இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தா ட்ரெயின்ல தான் போய் சேரும். பட் இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் படைகளும் பிரெஞ்சு படைகளும் அவங்க பின்வாங்கி போகும்போது அவங்க சும்மா பின்வாங்கி போக மாட்டாங்க. அங்க இருந்த ரயில்வே நெட்வொர்க்லாம் அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் பின்னுக்கு போவாங்க. சோ இப்ப ஜெர்மனில இருந்து அங்க ஃப்ரண்ட்ல பிரான்ஸுக்குள்ள மான் அப்படின்ற அந்த பகுதி வரைக்கும் இந்த பொருட்கள்லாம் வந்து சேரணும் இல்லையா, அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்த பொருட்கள்லாம் அங்க போய் சேராம ஜெர்மன் படைகள் பார்த்தோம்னா இப்ப சிக்கலான ஒரு சூழல்ல மாட்டிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை பிரெஞ்சு படைகளுக்கு இல்ல. ஏன்னா பிரெஞ்சு படைகளை பொறுத்தளவுல அவங்க பிரான்ஸுக்குள்ளதான் இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி நல்ல ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் இருக்கு. சோ அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எல்லா பகுதியில இருந்து ஈஸியா கொண்டு வந்துடலாம். சோ இந்த இடத்துல பிரெஞ்சு படைகளும் பிரிட்டிஷ் படைகளும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ இப்ப இந்த பாயிண்ட்ல பிரெஞ்சு படைகளோட கமாண்டர் இன் சீஃப் ஜோசப் ஜாஃப்ரே ஜெர்மன் படைகளுக்கு எதிரான ஒரு கவுண்டர் அஃபென்சிவ், ஒரு எதிர்த்தாக்குதலை லான்ச் பண்றதுக்கு உத்தரவு போடுறாரு. செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த உத்தரவு அவர் போடுறாரு. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி பிரெஞ்சு படைகளும் பிரிட்டிஷ் படைகளும் சேர்ந்து ரிவர் மான் பக்கம் இருந்த அந்த ஜெர்மன் படைகளை அவங்க தாக்குறாங்க. சோ இது பெரிய ஒரு போர். இது பேர் இந்த பேட்டில் ஆஃப் த மான். லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் இந்த போர்ல சண்டை போடுறாங்க. ஒரு 4 நாட்கள் ஜெர்மன் படைகள் பிரிட்டிஷ் படைகளையும் பிரெஞ்சு படைகளையும் எதிர்த்து அவங்க சண்டை போடுறாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து அவங்க பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 நாட்கள் பார்த்தோம்னா கண்டினியூஸா அவங்க பின்வாங்கி போய்கிட்டு இருக்காங்க. செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ரிவர் ஐஸ்னிக்கு வந்து சேர்றாங்க. ஐஸ்னி நதிக்கு வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ல நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம், பிரெஞ்சு படைகளை அங்க நம்ம எதிர்த்து சண்டை போடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஜெர்மன் படைகளை பொறுத்தளவுல பிரெஞ்சு படைகளையும் பிரிட்டிஷ் படைகளையும் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு அந்த குறிப்பிட்ட பகுதியை ஏன் அவங்க சூஸ் பண்றாங்கன்னா அது கொஞ்சம் உயர்வான ஒரு பகுதியா இருந்தது. எப்பவும் கொஞ்சம் உயர்வான ஒரு ஹைட்டான ஒரு பகுதியில இருந்து டிஃபெண்ட் பண்றது கொஞ்சம் ஈஸி. இப்ப பிரிட்டிஷ் படைகளும் பிரெஞ்சு படைகளும் கொஞ்சம் தாழ்வான பகுதியில இருப்பாங்க. சோ அந்த வகையில ஜெர்மன்ஸால அந்த பொசிஷனை வந்து ஈஸியா டிஃபெண்ட் பண்ண முடியும். சோ அந்த பகுதியில அவங்க ட்ரென்ச் எல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. பள்ளம்லாம் தோண்டி டிஃபென்ஸுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவங்க பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா the first battle of ஐஸ்னி ஸ்டார்ட் ஆகுது. 1914ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ஜெர்மன் படைகளும் பிரெஞ்சு பிரிட்டிஷ் படைகளும் சண்டை போட்டுக்கிறாங்க. சோ இந்த போரை பொறுத்தளவுல எந்த தரப்புனாலையும் ஜெயிக்க முடியல. ஜெர்மன் படைகளால பிரெஞ்சு பிரிட்டிஷ் படைகளை பின்னுக்கு தள்ள முடியல. அதே போல பிரெஞ்சு பிரிட்டிஷ் படைகளால ஜெர்மன் படைகளை பின்னுக்கு தள்ள முடியல. சோ ஏறக்குறைய ஒரு ஸ்டேல்மேட் மாதிரியான ஒரு சூழல் கிரியேட் ஆயிருச்சு. ஒரு சைடுல பார்த்தா பிரெஞ்சு பிரிட்டிஷ் படைகள் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க, இன்னொரு சைடுல ஜெர்மன் படைகளும் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. ட்ரென்ச் எல்லாம் அவங்க பில்ட் பண்ணிட்டாங்க. இந்த பள்ளங்கள்லாம் தோண்டி கரெக்டா உள்ள வந்து கம்ஃபர்டபுளா அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. சோ பின்னுக்கு தள்ள முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது.
சோ இப்ப செப்டம்பர் 15 பார்த்தோம்னா இந்த போர் முடிவுக்கு வருது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பிரெஞ்சு படைகள் என்ன பண்றாங்கன்னா ஜெர்மன் படைகளை சுற்றி வளைக்க ட்ரை பண்றாங்க. சோ ஜெர்மன் படைகள் இப்படி இருக்குன்னா அவங்க அப்படி சுற்றி வளைக்கலாம், அவங்களோட நார்த் சைடுல போய் சுற்றி வளைச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. சோ அதை முறியடிக்கிறதுக்கு ஜெர்மன் படைகள் என்ன பண்றாங்கன்னா அவங்க இன்னொரு என்சர்கிள்மெண்ட் பண்றாங்க, அவங்களும் பிரெஞ்சு படைகளை சுற்றி வளைக்க ட்ரை பண்றாங்க. சோ இப்படி மாத்தி மாத்தி சுற்றி வளைக்க முயற்சி பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா கடலை நோக்கி அவங்க மூவ் பண்றாங்க. கடைசியில பெல்ஜியமோட கடலோர பகுதிக்கு அவங்க போய் சேர்றாங்க. சோ பிரான்ஸ்ல ஆரம்பிச்சு ஐஸ்னி அப்படின்ற அந்த பகுதியில் ஆரம்பிச்சு சுற்றி வளைக்க முயற்சி பண்ணி கடைசியில பெல்ஜியமோட கடலோர பகுதி வரைக்கும் அவங்க போய் சேர்றாங்க. சோ இத வந்து தி ரேஸ் டு சீம்பாங்க. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா போர் முனை பேட்டில் ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, அது பயங்கர நீளமா எக்ஸ்டெண்ட் ஆகுது. பிரான்ஸோட தென்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லையில இருந்து அது பெல்ஜியம் வழியா போய் கடல் வரைக்கும் போய் சேருது. சோ இப்போ ஒரு நீளமான ஒரு பேட்டில் ஃப்ரண்ட் இருக்கு. ஒரு சைடுல பிரான்ஸும் பிரிட்டனும் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க, பின்னுக்கு போக மாட்டேங்கிறாங்க. இன்னொரு சைடுல ஜெர்மனியும் பின்னுக்கு போக மாட்டேங்கிறாங்க. சோ இப்ப ஒரு ஸ்டேல்மேட் கிரியேட் ஆயிருச்சு. ட்ரெஞ்ச் வார்ஃபேர் இப்பதான் ஆரம்பிக்குது. சோ ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்னாலே ட்ரெஞ்ச் வார்ஃபேர் தான். அந்த ட்ரெஞ்ச் வார்ஃபேர் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ஜெர்மனியை பொறுத்தளவுல அவங்களுக்கு இது பெரிய ஒரு பின்னடைவு. ஏன்னா அவங்களோட பிளான் என்னவா இருந்ததுன்னா பிரான்ஸை குயிக்கா நாக் அவுட் பண்ணும், 40 நாட்கள்ல நாக் அவுட் பண்ணும், வீழ்த்தணும். அதுக்காக தான் அவங்க இந்த ஸ்லீஃபன் பிளான் இந்த விஷயங்கள்லாம் அவங்க போட்டு வச்சிருந்தாங்க. பட் இப்ப நடந்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு நீண்ட நெடிய போருக்கு ஜெர்மனி இனி தயாராகணும் அப்படின்ற ஒரு சூழல் இப்ப ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப ஜெர்மனிக்கு இதுல என்ன சிக்கல்னா நீண்ட நெடிய போர் சண்டை போடணும்னா ஒரு சைடுல அவங்க பிரான்ஸோட சண்டை போடணும், இன்னொரு சைடுல ரஷ்யாவோட சண்டை போடணும். ஸோ 2 பேரோட அவங்க அட் டைம்ல சண்டை போட்டாங்கன்னா அவங்களோட பொருளாதாரம் வந்து கொலாப்ஸ் ஆயிரும், அவங்களோட பொருளாதாரம் திவால் ஆயிரும். ஸோ இப்ப ஜெர்மனி பார்த்தோம்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பிளான் வந்து கம்ப்ளீட்டா தோத்து போச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா ஜெர்மனி எப்படி பிரான்ஸோட நார்த் சைடை ஃபோக்கஸ் பண்றாங்க, பெல்ஜியம் வழியா அவங்க எப்படி பிரான்ஸுக்குள்ள போறாங்க, ஏறக்குறைய பாரிஸ் கிட்ட வரைக்கும் போறாங்க, அப்புறம் எப்படி அங்கிருந்து அவங்க பின்னுக்கு தள்ளப்பட்டாங்க, அப்புறம் ட்ரெஞ்ச் வார்ஃபேர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். பட் இன்னொரு சைட்லயும் அவங்க சண்டை போடுறாங்க இல்லையா. ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்ல இந்த வீடியோட ஸ்டார்டிங்லயே பார்த்தது போல ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி நார்த்தையும் அட்டாக் பண்றாங்க, சவுத்தையும் அட்டாக் பண்றாங்க. சோ சவுத்ல என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம குயிக்கா பார்த்துருவோம். சவுத்தை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் ஜெர்மன் படைகள் நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல பார்த்தது போல ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அவங்களோட அட்டாக்கை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த தாக்குதலுக்கு பிரெஞ்சு படைகள் தயாரா தான் இருந்தாங்க. பிரெஞ்சு படைகளை பொறுத்தளவுல எப்படி ஜெர்மன் படைகள் ஸ்லீஃபன் பிளான் அப்படின்ற ஒரு பிளான் வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி பிரெஞ்சு படைகளும் பிளான் 17 அப்படின்ற ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. இப்ப ஜெர்மனி நம்ம அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க தெளிவா பிளான் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. சோ ரொம்ப அக்ரெசிவான ஒரு பிளான். ஜெர்மன் அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம கடுமையா பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதா பிரான்ஸோட பிளானா இருந்தது. சோ ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அவங்க அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி பிரெஞ்சு படைகள் அவங்களோட தாக்குதலை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆல்சாக் லொரேன் பகுதி வழியா அவங்க ஜெர்மனிக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இனிஷியலா கொஞ்சம் வேகமா உள்ள போறாங்க, ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் அவங்க உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மன் படைகளால் அவங்க பின்னுக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சு படைகளோட கமாண்டர் இன் சீஃபுக்கு ஒரு விஷயம் புரியுது. வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா ஜெர்மனியோட முக்கியமான தாக்குதல் பிரான்ஸோட நார்த் சைடுல நடக்குது. ஏன்னா ஜெர்மனியோட பெரும்பான்மையான படைகள் அந்த சைடுல தான் குவிக்கப்பட்டிருக்காங்க. சோ நம்மளோட படைகளை இங்கிருந்து அங்க டைவர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு. சோ சவுத்ல இருந்து பிரான்ஸோட நார்த் சைடுக்கு அவரோட படைகளை பிரெஞ்சு படைகளை வந்து அங்க டைவர்ட் பண்ணி விடுறாரு. சோ அதுக்கப்புறம் ஜெர்மன் படைகள் கண்டினியூஸா அவங்க பிரெஞ்சு படைகளை பின்னுக்கு தள்ளிட்டு வராங்க. நிறைய இழப்புகளை பிரெஞ்சு படைகள் ஃபேஸ் பண்றாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் மாதத்துல இருந்து பார்த்தோம்னா ஜெர்மன் படைகளோட அந்த முன்னேற்றத்தை வந்து இவங்க பிரெஞ்சு படைகள் பிரிட்டிஷ் படைகளும் சேர்ந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சோ இப்ப அங்கேயும் பார்த்தோம்னா ஸ்டேபிளான ஒரு கண்டிஷன் கிரியேட் ஆகுது. சோ இங்க இந்த சவுத்ல நடந்த போர்கள் எல்லாம் இந்த பேட்டில் ஆஃப் த ஃப்ரான்டியர்ஸும் பாங்க. சோ இந்த போர்கள் நம்ம இப்ப நிறைய போர்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா, பேட்டில் ஆஃப் லியேஜ், அப்புறம் பேட்டில் ஆஃப் த ஃப்ரான்டியர்ஸ், பேட்டில் ஆஃப் மான்ஸ், பேட்டில் ஆஃப் த மான், இந்த போர்கள்லாம் சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ட்ரெஞ்ச் வார்ஃபேர் ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த போர்கள்லாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ்லயே நடக்கக்கூடிய போர்கள். இந்த போர்கள்லயே லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் உயிரிழக்கிறாங்க. ஒவ்வொரு சைட்லயும் ஏறக்குறைய 6 to 7 lakh சோல்ஜர்ஸ் இறக்குறாங்க. ஸோ ஓவராலா ஒரு 1.4 மில்லியன் சோல்ஜர்ஸ் பார்த்தோம்னா ஏறக்குறைய இந்த இனிஷியல் டேஸ்ல நடந்த போர்கள்ல இறக்குறாங்க. சோ இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல எப்படி ட்ரெஞ்ச் வார்ஃபேர் ஸ்டார்ட் ஆகுது, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை ஒவ்வொரு தரப்பினரும் கையில் எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். சோ எப்படி இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி வரப்போற எபிசோட்ஸையும் கண்டினியூஸா பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட கமெண்ட்ஸையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.